செய்கிறார்கள். 3 மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கால சங்கிலியை கட்டி அவனை ஓட விடாமல் செய்வதற்கான அந்த பணியை செய்கிறீர்கள். இந்த மன உளைச்சலின் காரணமாக இடைநிற்றல் அதிகப்படுத்துகின்ற பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதைத்தான் இது சொல்கிறது. பன்மொழி நாட்டில் 8வது பாயிண்டா சொல்றேன். பன்மொழி நாட்டில் சமதூர கொள்கை. பேரறிஞர் அண்ணா பன்மொழி சமூகமான இந்தியாவில் அதிகாரப்பூர்வ மொழி அனைத்து மொழி குழுக்களுக்கும் சமதூரத்தில் இருக்க வேண்டும் என வாதிட்டார். ஆங்கிலம் இதை திறம்பட செய்கிறது. ஆனால் 3வது மொழி பெரும்பாலும் இந்தி ஒரு மொழிக்குழுவை ஆதரிக்கும் அபாயத்தை உருவாக்குகிறது என்று சொன்னார். அதேபோன்று 9வது பாயிண்ட் மத்திய முன்னுதாரண ஆதரவு. 76ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்கு விதி 1 படி தமிழ்நாடு 1963ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டத்திலிருந்து விலக்கு பெற்றுள்ளது. இது மாநிலத்தின் தனித்துவமான மொழி நிலைப்பாட்டை மதிக்கிறது. அதை NEP மீறக்கூடாது. உங்களுக்கே தெரியும், நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 1963 வரும்போது அமெண்ட்மெண்ட் நம்ம 1967க்கு நம்ம கொண்டு வந்து 1976 அது லாங்குவேஜோட ரூல்ஸாக வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் வாங்கின ஒரே மாநிலம் எதுவும் பார்த்தா நாம தான். அங்கே இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று 1976 ரூல்ஸே சொல்கின்ற அளவுக்கு இன்னைக்கு அதை நாம் அதை இந்த NEP மீறக்கூடாது என்கிற விதத்தில் அதை நாம் சொல்கிறோம். 10வது பாயிண்டாக அரசியல் ஒருமித்த ஆதரவு. அது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எல்லா இயக்கங்களும் கட்சியால், கட்சியின் பெயரால், கொண்ட கொள்கைகளால், கொண்ட தலைவர்களால் நாம் மாறுபட்டு வேறுபட்டு இருந்தாலும் இந்த இருமொழி கொள்கை என்று வரும்பொழுது அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்த இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றன. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உலகத்தில் 8 திசையிலும் இது சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பாதகமின்மையின் சான்று. 3வது மொழி இல்லாதது வாய்ப்புகளை கட்டுப்படுத்துவதாக விமர்சிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் தொழில் முறையர்கள் தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் சிறப்பாக உள்ளனர். மாநிலத்தின் பொருளாதாரம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புலம்பெயர் வெற்றி இதை நிரூபிக்கிறது. நிறைவாக 12வது பாயிண்ட் கூட்டாட்சி ஒத்துழைப்பு வேண்டுகோள். நிதி அழுத்தம் அல்லது கொள்கை திணிப்புக்கு பதிலாக தமிழ்நாடு கூட்டாட்சி ஒத்துழைப்பை விரும்புகிறது. NEP-யின் நெகிழ்வுத்தன்மை தமிழ்நாட்டின் வெற்றிகரமான இருமொழி மாதிரியை மதிக்க வேண்டும். ஒருமைப்பாட்டை விட பன்முகத்தன்மையை ஊக்குவிக்க வேண்டும். இந்த புள்ளிகள் தமிழ்நாட்டின் வரலாற்றின் உறுதிப்பாடு, நடைமுறை சாதனைகள் மற்றும் அரசியலமைப்பு உரிமைகளை வலியுறுத்தி இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பிற்குள் பரஸ்பர மரியாதையை வேண்டுகிறது என்கின்ற இந்த என்னுடைய விளக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த கடிதத்திற்கான போதுமான பதில்களை எந்த விதத்திலும் நாம் ஏமாந்துவிடக்கூடாது என்கின்ற விதத்திலும் ஏற்கனவே குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 56 மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது. இதே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சார்ந்திருக்கின்ற மாநிலமான ஒடிசாவில் இருக்கின்ற ஒரியா மொழி உள்பட நான் சொல்கின்றேன், போஜ்புரி உள்பட, ராஜஸ்தானி உள்பட, இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் 56க்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த லாங்குவேஜஸ் முழுமையாக இந்தியினுடைய திணிப்பால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆக எந்த விதத்திலும் அதற்கு பலியாகாமல் இப்போ பல்வேறு மாநிலங்களில் நாங்கள் எங்களுடைய அதிகாரி மூலமாக நாங்கள் பேசும்போது அவங்க சொல்கிறது என்ன என்று சொன்னால், இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் இருக்கின்ற பொதுத் தேர்வை கொண்டு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லா விதத்திலையும் இந்த NEP நம்ம ஏற்றுக்கிட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கரிக்குலமாக கொண்டு வந்துடுவாங்க. வரலாறு மாற்றப்படும். நல்லவன் சொல்கிறவங்க ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் கெட்டவர்களாக காட்டுவார்கள். யார் யாரும் கெட்டவர்களாக இருக்கிறவர்கள் நல்லவர்களாக, தியாகிகளாக காட்டுவார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்வொர்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிரும். இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லாமல்
உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார்.